நம்ம கடைசியா மக்களோட பேசி 4 மாசம் ஆகுது. ஆமாம்ப்பா. ம். ரொம்ப பிஸியா தான் இருந்தோம். ரொம்ப பிஸியா இருந்தோம். கெஸ்ட்ஸ் நெறைய. ஆமா. ம். ஆ இன்னைக்கு நம்ம திருப்பி ஆரம்பிக்கிறோம். பார்க்கலாம். பார்க்கலாம் நம்ம வந்து வாழ்க்கையில என்னென்ன தெரிஞ்சுச்சோம் நமக்கெல்லாம். அத எத மக்களோட படிச்சோமோ. ம். படிச்சது கொண்டு அ பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. நீ நான் சொல்லு இன்னைக்கு முதல்ல. சின்ன இதோட ஆரம்பிக்கட்டா? ஆ, வேன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜேடி வேன்ஸ் வைஸ் ஜேடி பிரசிடென்ட். வேன்ஸ். அ வைஸ் பிரசிடென்ட், அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட். அவருக்கு அப்பாயி வீடு. அப்பா இப்படிதான் அவங்க ஜீவனம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, 9 துப்பாக்கி இருக்கும். பெரிய துப்பாக்கி இருக்கும். இவங்க ஒரு மாடெல்லாம் அவுக்குற சத்தம் கேட்டுச்சு. மாடு ஒரே சத்தம் போடுது. உடனே அப்பாயி என்ன பண்ணாங்க, துப்பாக்கிய தூக்கிட்டு வெளிய ஓடி, "ஏய்!" அப்படின்னு சுட ஆரம்பிச்சாங்க. அவன் துண்ட காணோம், துணிய காணோம்னு ஓடி போயிட்டானுங்க. "என்னடா நாங்களே ஏழைகடா, எங்ககிட்ட வந்து ஏன்டா திருடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயி ஆமா. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய ஃபார்ம் 200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அது மாரி பெரிய பெரிய ஃபார்ம் இருக்கும். நெறைய மாடு தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாட்ட திருடுறது ரொம்ப சாதாரணம் அங்க. அப்படி யாருக்கு வந்து ஒரு 3, 4 பேரு இந்த இந்த ரெய்டர்ஸ் இருப்பாங்க. வந்துட்டு மாட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாரி தான் நெறைய படம் கவுபாய் படம்லாம் பார்த்தோம்னா, நம்ம நெறைய படத்துல பார்த்துக்கலாம். இது அவங்களுடைய அனுபவம். என்னுடைய பர்சனல் அனுபவம் ஒண்ணு இருக்கு. தனிமையில என்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ஜினியரிங் முடிச்ச உடனே வெளியில போறது வந்து வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ்ல இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆகி டாண்டெல்லின்னு ஒரு ஊரு. ஹூப்ளி, கர்நாடகாவிலயா? கர்நாடகாவுல. ஆ. ஹூப்ளில உள்ளார வந்து வேற இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். தமிழ், ஹிந்தி தெரியாது. கன்னடா தெரியாது. ஒண்ணும் தெரியாது. சரின்ட்டு போனேன். போயிட்டு அங்க என்னன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல எந்த வாகனமும் ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா வந்து அங்க உள்ளார புலி இருக்கும். வைல்டு பஃபலோ இருக்கும். அந்த காட்டுக்குள்ளார. அதனால ரோட கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுவோம். அன்னைக்கு என் ட்ரெயின் போகும்போது மணி 6:30 ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் பார்த்தா நான் ஒருத்தன் தான் நிக்கிறேன். யாருமே கிடையாது. ம். என்னடா பண்றது? ஒண்ணும் தெரியலையேன்னு இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர்ட்ட கேட்டா, அவர் ஹிந்தியில ஏதோ சொல்றாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. புரியல. ம். சரின்னு அப்புறமேல மெதுவா பார்த்தா அங்க வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கத்துல இருந்த டாய்லெட்லேருந்து ஒரு மனுஷன் வெளிய வராரு. பார்த்தா நம்மள மாரி ஒரு யங் ஃபெலோ தான். "டு யூ நோ இங்கிலீஷ்ன்னு?" போய் கேட்டேன். "ஓ யா ஐ நோ இங்கிலீஷ்ன்னோனே" எனக்கு ஒரே சந்தோஷம். ம். துப்பாக்கி சூட விட இது பெட்டர் இது. பெற்றது. ஆமா. சொன்னேன். சரின்னு என்னன்னு கேட்டா, அவர் தான் இப்போ கல்கட்டாவிலேருந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து மிஸ்டர் தேவ்னு அந்த பையனும் கெமிக்கல் இன்ஜினியர். அந்த பிளான்ட்டுக்கு வந்து ட்ரெய்னிங்காக வந்திருக்கான். அப்புறம் நாங்க 2 பேரும் உட்காந்துருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 6:30, 7 மணி இருக்கும். ஒரு ஜீப் வந்துச்சு. அந்த ஜீப்ல ஏறி திருப்பி போனோம். அதான் என்னுடைய கதை. தனிமையில வந்து இருக்கிறதுன்றப்ப அந்த பயம் இருக்குல்ல. பயம் ஜாஸ்தி அதுக்கு இருக்கும். வந்து நமக்கு தைரியம் வேணும். நம்ம தமிழ்நாட்டுல பழைய காலத்துல வீர பெண்மணிகள் நெறைய பேர் இருக்காங்க. ஆமா. மொறத்தாலேயே புலிய விரட்டுன ஆ ஜாதியும் இருக்கு. கரெக்ட். ஆமா. சரி பெண்ணா ஓகே. அடுத்த வாரம் பார்க்கலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆ சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சந்தோஷம் குடுங்க. ஓகேவா.